குட் பேட் அக்லி இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. தலை ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர்ல இருக்காங்க. எப்போதான்டா இந்த புதன்கிழமை முடியும், வியாழக்கிழமை வரோம் அப்படின்னு வெயிட்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லன்கள் வந்து ஆல்ரெடி வந்து குட் பேட் அக்லிக்கு எதிராக தங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. அஜித் அவர்களின் பெயரை கெடுக்கவும், அவர் வந்து எதுலனா ஒரு வந்து உட்பற்றக்கூடாது, எதுலயுமே ஒரு சாதனை பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து எப்பவுமே டவுன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர். நம்ம அஜித் சாரே சொல்லியிருக்காரு, எனக்கு முதுகுல குத்துருவேன் நிறைய பேர்னு அஜித் சாரே சொல்லியிருக்காரு. அதுல வந்து ஃபயரா இயங்குறது வந்து ஒரு டீம். அதுதான் அந்த 3 குரங்குகள் பத்தி தான் பேசுறேன் நானு. அந்த 3 குரங்குகளுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அஜித் சாரை பத்தி தப்பா பேசணும், அஜித் சார் ஃபேன்ஸை பத்தி தப்பா பேசணும். அஜித் சார் பண்ற ஃபேன்ஸ் வேலைகளை வந்து வேற யாருன்னா பண்ணாங்கன்னா அதை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. ஆனா அஜித் சார் ஃபேன்ஸ் இப்படி பண்ணலாமா? என்னங்க நீங்க அங்க போய் 250 அடியில கட் அவுட் வச்சிருக்கீங்க, அது உழுந்துருச்சு, இப்படி பண்ணலாமா? நீங்க பேனர்ஸ்லாம் ரோடு ஃபுல்லா வைக்கிறீங்க, என்னங்க தப்புங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏன் பேனர்ஸ் வேற யாருமே வச்சது இல்லையா? ஏன் உனக்கு காசு கொடுக்குறாரு விஜய் சார், விஜய் சார் படத்துக்குலாம் வந்து யாருமே வந்து பேனர்ஸ் வச்சதே கிடையாது, அப்படிதானே? அவங்கலாம் பேனர்ஸும் வைக்கல, ஒன்றும் பண்ணல, சும்மா போய் தியேட்டருக்குள்ள போய் படம் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்களா? அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் தான் பேனர்ஸ் வைக்கிறாங்க ஊருக்குள்ள. இப்படி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ஒரு கொண்டாட்டத்துல எங்க கட் அவுட் விழுந்தது, அந்த 250 அடி கட் அவுட் விழுந்ததை நான் நியாயப்படுத்தி பேச விரும்பல. எஸ், அது தப்பு தான், நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கணும். பட் நல்ல வேலை அதுல உயிர் சேதம் எதுவும் ஏற்படாதனால இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவா போய் முடியல. பட் அப்படி எதுனா ஏற்பட்டு இருந்தாலும் அது தப்பு தானே. சோ அதை நான் நியாயப்படுத்த விரும்பல, திருத்திக்கோங்க, தப்பு, அதை இனிமேட்டு செய்யாதீங்க. பட் பேனர்ஸ் வைக்கிறது அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அது அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் தான் வைக்கிறாங்களான்னா கம்ப்ளீட்டா கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ ஊர்ல இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே வைப்பாங்க. விஜய் சார் படத்துக்கும் வைப்பாங்க, அஜித் சார் படத்துக்கும் வைப்பாங்க, ரஜினி சார் படத்துக்கும் வைப்பாங்க. அதை என்னமோ நீங்க 3 பேர் போட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உக்காந்துக்கிட்டு பேனர்லாம் வச்சுன்னு உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்குங்க பேனர் வைக்க கூடாதுன்னு, இவங்க வச்சுட்டு போயின்னு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணலாமா? நான் கேள்வினா இதையே நீ கேளு, நான் தப்பு சொல்லல. விஜய் சார் படத்துக்கும் கேளு. இதோ ஜனநாயகன் வரப்போது இல்ல, ஜனநாயகன் படத்துக்கு என்ன செய்றீங்கன்னா 3 பேர் உட்காருங்க, உட்காந்து என்னங்க ரோடு ஃபுல்லா பேனர் வைக்கிறாங்க விஜய் சாருக்கு, அதெல்லாம் தப்புங்க, பேசு, நான் கை தட்டுறேன் உட்காந்து. அப்புறமா நீ அஜித் சாருக்கும் பேசுனா நான் பாராட்டுறேன். அது என்னையா குத்துது கொடாயிறது, வெறும் அஜித் சாருக்கு மட்டும்தான் உட்காந்து 3 பேர் பேசுவீங்களா? 3 பேர் இப்பயே உட்காந்துட்டாங்க. படம் பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு பெருசா ஓடுமான்ற நம்பிக்கைலாம் இல்லைங்க. அது இப்பயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் ஆயிடும். பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா, படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற யாரும் படத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்டா? ஏன்? படம் வரட்டும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீ பாரு, பார்த்துட்டு படம் நல்லா இல்லையா உட்காந்து ரிவ்யூ போடு, தப்பு கிடையாது. படமே நாளன்னைக்கு தான் வரப்போகுது, அதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு படம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், படம் வந்து ஓடாதுன்னு நினைக்கிறேன், ஈவினிங் புக் பண்ணவங்கலாம் டிக்கெட்டை கேன்சல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் தேவையா நமக்கு? இதே விஜய் சார் படத்துக்கு உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த டைலாக் எல்லாம் பேசுவீங்களான்னு கேட்கிறேன். நான் வேற எதுவுமே கேட்கல. விஜய் சார் படத்துக்கு நீங்க உட்காந்துட்டு என்ன தெரியுமா பேசுவீங்க? ஜனநாயகன் படம் செம பீக்ல போதுங்க, ஆடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த படம் நல்லா ஓடும் நினைக்கிறேன். அதுவும் விஜய் சார் வந்து புதிய புதிய அவதாரத்துல நடிக்கிறதுனால அதெல்லாம் வந்து மக்கள் லைக் பண்ணுவாங்க. அவர் வந்து எதிர்பார்த்த கேரக்டர்ல நினைக்கிறேன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படிதானே பேசுவீங்க? படம் 1000 கோடி இல்ல 2000 கோடி கூட வசூலாகும், இப்படித்தானே உட்காந்து பேசுவீங்க? யார் படத்துக்கு? உங்களுக்கு காசு தருகிற விஜய் சார் படத்துக்கு நீங்க அப்படி பேசுவீங்க. காசு கொடுக்காத அஜித் சார், தன் முயற்சியால் உயர்ந்த அஜித் சாருக்கு அப்படி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. உட்காந்துக்கிறது படம் பெரிய லெவல்ல இருக்காது போல, படம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி தான் இருக்கு, படம் ட்ரெய்லர்லயே ஒன்னும் பெருசா தெரியல. 4 கோடி வியூ போயிருக்கு ட்ரெய்லரு. அவன் ஒரு தடவை 2 தடவை பார்க்கல, 40 தடவை 50 தடவை பார்க்கறான் ட்ரெய்லரை. அதுதான் அஜித் சாரோட படம். அஜித் சாரோட ரசிகர் அப்படியாப்பட்டவன். எனக்கு படம் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் தலைய நீ ஸ்கிரீன்ல வந்து கொண்டாட வைடா போதும் எனக்குன்றான். 3 மாசம் போதும், 30 மாசம்லாம் தேவையில்ல. 3 ஹவரும் எங்க தலை வந்தாங்க ஜொலிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 3 மாசின தேட்டர் வச்சுனா பிச்சு போட்டு படம் மாசிட்டு ஆகிட்டு போறவன் தான் அஜித் சார் வெறியன். அஜித் சார் கிட்ட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான். பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல, வீரம் படம் மாதிரி ஒரு 2 சீன் வை, பில்லா படம் மாதிரி 2 வாக்க போடு, இததான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அஜித் சார். மாஸ் சீன்ஸ்
இதெல்லாம் போட்டு ஒரு படத்தை எடுத்தா உக்காந்துக்கிட்டு குத்தம் சொல்லுது. இது மட்டும்தான் இவங்களோட வேலை. என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அந்த கட் அவுட் வந்ததுக்கு பேசுறது, பேனருக்கு பேசுறது, படம் நல்லா இருக்காதுன்னு எமோஷனல் இல்லைன்னு நினைக்கிறேன். அஜித் சார் வந்து பழைய படம் ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் அந்த படத்துல இருக்க போது. ரெஃபரன்ஸை நீங்க ஓவரா யூஸ் பண்ணீங்கன்னா படத்தை எப்படிங்க பார்ப்பாங்க? நாங்க வந்து ஒரு பழைய சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டா அது உனக்கு நோவுது. அந்த அவரோட படத்துல வந்து பழைய சாங் ரீமிக்ஸ் பண்ணி போட்டா சூப்பரா இருக்குங்க அந்த பாட்டு. அது ஆக்சுவலா அந்த சீனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு நல்லா சிங்க் ஆயிருக்கு. ஏன் இந்த பாட்டுக்கு சிங்க் ஆகாதா? இந்த படத்துக்கு இந்த படத்துல மியூசிக் நல்லா இல்லையா? இந்த படத்துல அஜித் சார் ஆக்டிங் நல்லா இல்லையா? இந்த படத்துல அஜித் சார் பஞ்ச் டைலாக் நல்லா இல்லையா? உனக்கு விளம்பரத்துக்கு ப்ரொமோஷனுக்கு காசு தரலன்னா உக்காந்துக்கிட்டு 3 பேர் இப்படி பேசுறது. விடாமுயற்சி படத்துக்கும் அதே தான் பண்ணாங்க. விடாமுயற்சி படத்தை உக்காந்ததுல இருந்தா நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, இது வராது வராது வராது, வந்தோம் கேவலமா போவோம், கேவலமா போவோம், கேவலமா போவோம். இப்பயும் சொல்றாங்க விடாமுயற்சி வந்து மிகப்பெரிய லாஸ், லைக்காவே கவுந்து போயிடுச்சான். எது? விடாமுயற்சி படத்தால லைக்கா கவுந்து போச்சான். ஏன்னா ஆல்ரெடி அந்த லைக்கா கவுந்து போன லைக்காவை தூக்கி நிப்பாட்டு இந்த அஜித் சார். விடாமுயற்சி இல்லைன்னா லைக்கா மிகப்பெரிய லாஸ்ல இருந்திருக்கும். இந்தியன் 2லயும் அதுலயும் வந்து சம லாஸ் அவங்க தூக்கி விட்டுது அஜித் சார். ஆனா நீ என்ன சொல்ற? கவுத்து விட்டுருச்சு. அதனால ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இப்ப பயந்துகிட்டே இருக்காங்களாம். ஐயோ இந்த படம் ஓடுமா ஓடாதா, 4 ஸ்டேட் வேற நம்ம ரைட்ஸ் வாங்கிட்டுமே, நம்ம மீண்டு எழுவோமா இல்ல தொங்கிடுவோமா அப்படின்ட்டு ரோமியோ பிக்சர்ஸ் யோசிச்சுருக்காங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு உக்காந்து இருக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? படத்தை பார்த்துட்டு ரிவ்யூக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நீ பார்த்துட்டா நீ பேசு, யாருமே வேணான்னு சொல்ல. படத்தின் பிரம்மாண்டம் எப்படி இருக்குதுன்றத படம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதே மாதிரி இவங்களை விடுங்க, இவங்களை பத்தி பேசினா நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது வீடியோஸ்ல இருக்கிறதுனால, அதனால இவங்களை விட்டுருவோம். இப்ப நம்ம வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு வருவோம். ஏன் இவங்களை பத்தி நம்ம நெகட்டிவா பேசினிருக்கோம்? குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா UA சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்சர் பண்ணி UA சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டைம் லிமிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 20 minutes ஆகுது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 hours 20 minutesன்றது ஒரு நல்ல டைம் ஃப்ரேம். ஏன்னா உங்களுக்கு 3 hours கிட்ட போனாலும் படம் ரொம்ப லென்த்தியா தெரிஞ்சிடும். ஸோ 2 hours 30க்குள்ள இருக்கிறதா ஒரு படத்துக்கான வர்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா 1 hour 15 minutes 1 hour 9 minutes அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கடா ஏ சர்டிபிகேட் வந்துருமோ அப்படின்னு கூட நினைச்சிட்டு டீம் இருந்திருக்கும். பிகாஸ் சில பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கிறனாலயோ ரத்த கரைகள் மேபி இருக்கிறனாலயோ ஏ வேர்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இவங்க கம்ப்ளீட்டா பீப் போட்டுட்டு அந்த ரத்த கரைகள்லாம் கொஞ்சம் கிராபிக்ஸ் இமேஜஸா ஆக்கிட்டு இவங்க வந்து எப்படியோ பாத்தீங்கன்னா UA சர்டிபிகேஷன் வாங்கிட்டாங்க. ஸோ டீம்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த UA சர்டிபிகேஷனால. பிகாஸ் OTT ரைட்ஸ்லாம் உங்களுக்கு UA சர்டிபிகேஷனோட நீங்க OTT ரைட்ஸ்லாம் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட மார்க்கெட்டோ அதோட பர்ச்சேசிங் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் சேட்டலைட் உரிமைகளும் நீங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டு வாங்கிக்கலாம். பிகாஸ் UA போது ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கலாம்ல. ஸோ ஒன்லி அடல்ட்ஸ் தான் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸை பொறுத்த மட்டும் பிச்சுக்கிட்டு போதுங்க. விடாமுயற்சி எப்படி? விடாமுயற்சின்றது ரொம்ப நாள் அஜித் சார் பார்க்காம பார்க்க போற படம், அதுவே பிச்சுக்கிட்டு போச்சு. குட் பேட் அக்லி வந்து அதோட மாஸ் அஜித் சாருக்கான படம்னா அது குட் பேட் அக்லி தான்டான்றனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் முடிஞ்சு போச்சுங்க. நம்மளுக்கு டிக்கெட் தர மாதிரி தெரியல, ரோஹிணிலாம் நம்மளுக்கு தரல. அதனால எதனா ஒரு தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம்னு வச்சுக்கோங்க. 2-3 நாள் அதாவது April 10 to April 14 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புக் ஆகி கிடக்குது. அதுல என்னன்னா இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் வந்து நிறைய உள்ள புந்துட்டாங்களாம். சில IT கம்பெனிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பேட்சா போவாங்க. அதாவது டீம் அவுட்டிங் மாதிரி. இந்த டீம் அவுட்டிங் மாதிரி போற டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மால்ஸ் அந்த ஏ சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த IT கம்பெனிஸ் இவங்க டீம்ஸ்லாம் வந்து ஃபுல் பேட்சா புக் பண்ணனால டிக்கெட்ஸ் வந்து முக்கா இடத்துல 4 நாளுங்க அப்படியே வித்து போய் கிடக்குற மாதிரி தான் நிக்குது. சில இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் அவைலபிலிட்டியே காட்டுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய இட்டு தரப்போது, மிகப்பெரிய வசூல் மழையும் தரும் இந்த படம் அப்படின்றதுல டீம் நம்பிக்கையா இருக்காங்க. இப்போ விடாமுயற்சி படத்துல வந்து டீம் சொன்னதே என்னன்னா, எங்க பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இது ஒரு நார்மல் மனுஷன், நார்மல் அஜித் சாரோட கதை அப்படிதான் சொன்னாங்க. இதுல உங்களுக்கு ட்ரெய்லர்லயே தெரியுது, டீசர்லயே தெரியுது, பாட்டிலே தெரியுது, இது வேற யாருக்காகவும் எடுத்த படம் கிடையாது. இது ஒன்லி ஃபார் அஜித் சாருக்கு தான் எடுத்தப்பட்ட படம். அதே மாதிரி இதுல ட்ரெய்லர்லயும் சரி டீசர்லயும் சரி நீங்க பார்க்காத சில விஷயங்களை பார்ப்பீங்க. சில கேரக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கு. அந்த கேரக்டர்ஸோட இதெல்லாம் வந்து இவங்க இன்னுமே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க.
நிறைய வில்லன்ஸ் இருக்க போறாங்க. அதுல வந்து ஒரு டெரிஃபிக் வில்லன், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு வில்லன் இருக்க போறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்போது தான் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு டீசர்லயோ ட்ரெய்லர்லயோ காட்டிட்டா டே இவர் வருவாரா, வெயிட் பண்ணலாம்டான்னு இருக்கும். ஆனா உங்களுக்கு சஸ்பென்ஸா காட்டுவாங்க. ஸோ குட் பேட் அக்லி மிக பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ப்ரொமோஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பஸ் கிஸ் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அங்க இங்கன்னு வந்து ஃபுல் ப்ரொமோஷன்ல போயிட்டு இருக்கு. ஒரு தியேட்டர்ல எல்லாம் நான் பாக்குறேன், மால்ஸ் கில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைனா அஜித் சாரோட அப்படியே அவரோட போட்டோஸ் எல்லாம் வச்சு இமேஜஸ் எல்லாம் வச்சு ஒரு கட் அவுட் மாதிரி சின்னதா வச்சு பிரம்மாண்ட ப்ரொமோஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நார்மலாவே மக்கள் கிட்டே வரவேற்பு பெற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்ரெய்லர் வந்து இட் ஹஸ் ரீச்ட் ஆல் த பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். 4 கோடி 2 நாள்ல. அப்ப பாத்துக்கோங்க இந்த ட்ரெய்லர் எவ்வளவு பெரிய ரீச் அவுட்டா பண்ணிருக்கு. மக்களும் வந்து அஜித் சாரை வந்து இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுவும் இந்த படத்துல அந்த வர ரேப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 2K கிட்ஸை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு. அஜித் சாருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் 2Kக்கு கொஞ்சம் முன்னாடி கிட்ஸ் தான் இருப்பாங்க ஃபேன்ஸா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேப்பால 2K கிட்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இப்போ வந்து ஏறி போச்சு. ரசிகர் மன்றமே இல்லாம ஒருத்தருக்கு ஃபேன் பேஸ் வந்து கூடிட்டே இருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம அஜித் சாருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு நம்ம குட் பேட் அக்லியை கொண்டாட. இந்த ஒரு நாளைக்குள்ள இந்த 3 குரங்குகள் என்ன வேணாலும் பேசும். நம்ம அஜித் சாரை பத்தி கேவலமா பேசுவானுங்க, படத்தை பத்தி கேவலமா பேசுவானுங்க. படம் 1000% நல்லாவே இருந்தாலும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு விஜய் சார் அளவுக்குலாம் அஜித் சார் கிடையாதுங்க, அவர் அளவுக்குலாம் இவருக்கு மார்க்கெட்லாம் இல்லைங்க, ஃபாரின்ல எல்லாம் ஒன்றும் தேரலங்க, விஜய்க்கு தாங்க மார்க்கெட், அஜித்லாம் சும்மாங்க அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. பட் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யார் சப்போர்ட்டும் இல்லாம உயர்ந்த ஒரு மனிதனின், ஒரு நல்ல மனிதனின் ரசிகர்கள் நம்ம எப்பவுமே தலையை தூக்கி கொண்டாடுவோம். குட் பேட் அக்லி மாமே.